யாரும் கிச்சன்ல யாரும் இருக்காங்க. ஆமா அதுங்க ஸ்டிக்கர் எடுக்கணும். வணக்கம் மக்கா. சங்கீதாவோட பிறந்தநாளை முன்னிட்டு சங்கீதாவுக்கு நைட்டு சர்ப்ரைஸாக கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். அதுவும் கஸ்டமைஸ்டு கேக்கு. அவள் மெடிக்கல் ஃபீல்டுங்கிறதுனால மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கிற கேக்கும் கூடவே பொறுப்புள்ள அம்மாங்கிறதுனால தீப்தியும் கேக்கில் ஆட் பண்ணியாச்சு. நைட்டு 12 மணிக்கு சர்ப்ரைஸாக கேக் வெட்டணும்னு பிளான் பண்ணி அதை சொதப்பாமல் சக்ஸஸாக முடிச்சதே பெரிய விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சைடு வீக். எப்படியோ நைட்டு சர்ப்ரைஸாக கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு. இந்த செலிப்ரேஷனுக்கு பக்கபலமாக இருந்த ஜெர்லினுக்கும் போரிஸுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். நீங்கள் இந்த மாதிரி யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலோ இல்லை யாராவது உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. பாதி தூக்கத்துல இருந்துச்சு கேக்கையே முறைச்சு பார்த்துட்டு இருந்தா மதியம் ஆர்டர் பண்ண கேக்கை எனக்கு சாயங்காலமே கொடுத்துட்டாங்க. நான் தான் போய் நைட்டு டெலிவரி எடுத்தேன். அதை வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்குள்ளேயும் படாத பாடு பட்டாச்சு. ஏன்னா தெரியாம கொண்டு வந்து வைக்கிறதுக்குள்ளேயும் வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கூட நமக்கு பெரிய பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால சந்தோஷத்துக்காக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா லைஃப்ல நல்லது நடக்கும். இந்த சூப்பரான கேக்கை நான் பேக்கிங் ஸ்டார்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி என் கரெக்டான டயத்தில் எனக்கு டெலிவரியும் பண்ணிட்டாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கேக்காவே பண்ணி நீங்க சர்ப்ரைஸ் பண்ணலாம். மறக்காதீங்க. பேக்கிங் ஸ்டார் ஸ்கிரீன்ல இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.